எல்லோருக்கும் வணக்கங்க. நான் நிற்கிற இடம் இது திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் தாலுகா சிவந்திபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதி. அதாவது சிவந்திபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதி 1008 ஹெக்டேர் 34 ஹேர்ஸ். இதோட அனைத்துமே இனாம் ஒழிப்பு சட்டம் 1963 அதன் உட்பிரிவு 26 படி தான் இந்த கிராமம் அரசால் கையகப்படுத்தப்பட்டது. அதாவது இனாம் லேண்ட் என்னாலே யாதொரு சொத்து ஆவணமும் இல்லாத ஒரு சொத்தை அரசு கையகப்படுத்துறது தான் இனாம் ஒழிப்பு சட்டம். இது பெருந்தலைவர் கர்மவீரர் காமராஜர் கொண்டு வந்த சட்டம். இது பாருங்கள், நான் இப்போ இடுகாட்டில் இந்த மனுவை வைக்கிறேன். ஏன்னா எத்தனையோ தடவை நீதிமன்றங்கள் சட்ட அடிப்படையில் இந்த சிவந்திபுரம் ஊராட்சிக்கு உள்ளப்பட்ட மக்களுக்கு பட்டா வழங்கணும்னு உத்தரவு கொடுத்தும் இந்த திராவிட கட்சிகள் 60 ஆண்டுகளாக எங்களுக்கு எந்த உரிமையும் கொடுக்கல. அதனால தான் நான் இப்போ இடுகாட்டில் மனு வச்சுக்கிட்டுருக்கேன். இந்த மனு வைக்க போகிறேன் பாருங்கள். இந்த மனு நான் இப்போ கிட்டத்தட்ட 2025 கொடுத்துக்கிட்டு இருக்கேன். மேலும் இது பட்டா பெறும் உரிமையை நாங்கள் இழந்ததுனால இங்கே அகதிகளாக தான் இந்த சிவந்திபுரம் கிராமத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இனாம்னா அதில் ஏகப்பட்ட பிரிவு இருக்குது. 1963 இனாம் ஒழிப்பு சட்டத்தில் ஏகப்பட்ட உட்பிரிவுகள் இருக்குது. ஆனால் இந்த இனாம் எப்படி இனாம்னா அதன் உட்பிரிவு 26ங்கும்போது இந்த சொத்து யாருக்குள்ளதுன்னா சிவந்தி அப்போ நாயக்கருக்கு உட்படுத்தப்பட்ட சொத்து. இது கீழ்வாரம் பூமி. இதுக்கு யார் ஒரு ஆவணமும் யாரும் அனுபவிச்சிருக்கா இல்லை. அதனால தான் அரசு இதை கையகப்படுத்திச்சு. அது உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், இனாம் ஒழிப்பு நீதிமன்றம், செட்டில்மெண்ட் நீதிமன்றம், இப்படி ஏகப்பட்ட நீதிமன்றங்கள் தீர்ப்பு கொடுத்தாச்சு பட்டா வழங்க சொல்லி. ஆனால் இந்த 60 ஆண்டு காலம் இந்த திராவிட கட்சிகள் ஆண்டு இல்லையா, எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை. ஆனால் நீதிமன்றம் விடலை. கண்டிப்பாக இதுக்கு பட்டா வழங்கணும்னு தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முழு பொறுப்பு நில நிர்வாக ஆணையர்னு சொல்கிறோம். அதில் செட்டில்மெண்ட் ஆஃபீஸர் இவங்க தான் இதுக்கு பொறுப்பு. இந்த சொத்து பூராமே அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது எத்தனையோ முயற்சி எடுத்து நடக்கலை. ஆனால் கவர்னர் ரவி இருக்கும்போது மனு கொடுக்கும்போது அவர் ஒரு 4 உத்தரவு கொடுத்தார். இந்த மனுவின் பேரில் நீங்கள் ஆய்வு பண்ணி பட்டா வழங்கணும்னு சொல்லி. இந்த அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இந்த பகுதியில் பெரும்பாலும் நாடார் மக்கள் தான் வாழ்ந்தாங்க. 85% நாடார் குடியிருப்பு சொத்துக்கள் எல்லாமே அவங்ககிட்ட தான் இருக்குது. ஆனால் எந்த நடவடிக்கையும் எந்த அரசியல் கட்சியும் எடுக்கலை. மேலும் ஏகப்பட்ட சொத்துக்கள் இதில் என்னென்னா அனுபவம் இல்லாமல் அப்படியே சும்மா கடந்தது. இந்த அகஸ்தியர்பட்டி பக்கத்தில் அதெல்லாம் இந்த மோசடியாளர்கள், இந்த திருவாவடுதுறை ஆதீனத்தில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், அரசியல் கட்சி சார்ந்தவங்க, அதான் இந்த சிவந்திபுரம் ஊரில் இருக்கிற அரசியல் கட்சி அவ்வளோ பேரும் கூட்டாக சேர்ந்து தான் பிளாட் போட்டு அரசு நிலத்தை ஒரு 500 கோடிக்கு விற்றாச்சு. இதில் ஹவுசிங் போர்டுக்கு கொடுக்கப்பட்ட நிலம் 152, 159/1, 162/6 நினைக்கிறேன். இந்த சொத்துலாம் வீட்டு வசதி வாரியத்துக்கு செட்டில்மெண்ட் ஆஃபீஸர் கொடுத்த சொத்து. அதையே பிளாட் போட்டு விற்றுட்டாங்க. இதெல்லாம் திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்களும் உண்டு, சிவந்திபுரத்தில் இருக்க அனைத்து கட்சிகளுமே உண்டு. இதில் யாரையும் நான் தனிமைப்படுத்தி பேசலை. இதுக்கெல்லாம் காரணம் இவங்க தான் இப்போ பட்டா கொடுக்க விடாமல் தான் இந்த அனைத்து கட்சிகள், திராவிட கட்சிகளை சார்ந்து இருக்கக்கூடிய அனைத்து கட்சியுமே இதில் முழுமையாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆதீனத்துக்கு கூடி கடவுள் இல்லைங்க, ஜாமி இல்லைங்க, அங்கே ஆதீனத்துக்கு முழு சப்போர்ட்டே அவங்க தான். இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறதுனால அரசு என் பேரில் நடவடிக்கை எடுக்காட்டா நீ சம்மந்தமான அந்த இப்போ உள்ள ஆளுங்கட்சி சம்மந்தமானவங்களை நான் பார்க்க போகிறேன். இதில் அவங்க நடவடிக்கை எடுக்க தவறினால் கண்டிப்பாக அவங்களுக்கும் சேர்த்து நான் மனு கொடுக்க தான் போகிறேன். அதனுடைய பிரதிபலனை அவங்க அனுபவித்து தான் ஆகணும். இல்லை வேறு எந்த சந்தேகமும் கிடையாது. நன்றி, வணக்கம். நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட விவசாய பொறுப்பில் இருக்கேன். எல்லோரும் எல்லோரும் இந்த வீடியோ பாருங்கள். இனாம்னா என்னன்னு தெரியும். இதை நீங்கள் இதில் புரிஞ்சுக்கலாம். இது சந்தேகம் இருந்தால் என்கிட்ட ஃபோன் பண்ணி வேணாலும் கேட்கலாம். இனாமை பற்றி, இனாம் ஒழிப்பு சட்டத்தில் பெரும்பகுதி எனக்கு தெரியும். நன்றி, வணக்கம்.